பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அப்படின்னாவே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை போராடி பெறக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் இந்த ராசிக்காரங்க ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். பேசிய பல காரியங்களை சாதிப்பாங்க. என்ன ஒன்று இவங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம், கொஞ்சம் போராட்ட குணம் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இவங்களால் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வசதி வாய்ப்புகள்லாம் ஓரளவுக்கு கிடைச்சாலும் கூட இருக்கிறத வைத்து இவங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறத வைத்து இவங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அடுத்த லெவல், அடுத்த இலக்கு, அடுத்த இதுன்னு தான் போயிட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அமையாது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளால் சின்ன குழப்பங்கள் வரலாம், அல்லது நண்பர்களால் சில இடத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம். அதே மாதிரி இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா தேள். அதனால் இவங்களுக்கு ஏதாவது பூச்சிகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். ஏதாவது ஒரு சின்னதாக பூச்சியாவது, ஏதாவது ஒரு விஷ பூச்சியாவது இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டைம் தீட்டு இருக்கும். சின்ன வயசுலையோ அல்லது பெருசான ஊட்டியோ கூட இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷ பூசி இவங்களை தீண்டி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி உங்களை ஏதாவது தீண்டி இருக்கா அப்படிங்கிறத அந்த விருச்சிகராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த விருச்சிகராசி என்பவர்கள் இருக்கிற வீட்டில் ரொம்ப பழமையான ஒரு கிணறோ அல்லது ஒரு கோவிலோ ஒரு மரமோ ஏதாவது ஒன்று ரொம்ப பேர் சொல்கிற மாதிரி தான் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட்மார்க் வந்து அமையும். அந்த மாதிரி தான் இந்த லேண்ட்மார்க்குக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்களே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் முருகப்பெருமானை வழிபடுறது, நல்ல ஒரு ஆக்ரோஷமான பெண் தெய்வத்தை வழிபடுறது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முடிந்தால் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆக்ரோஷமான பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் தெய்வத்துக்கு போய் வெள்ளிக்கிழமை தவறாமல் ஒரு விளக்கு போட்டு வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் ரொம்ப பலமாக இருக்கிறார். ஏன்னா 3 மற்றும் 4ஆம் இடத்துல ரொம்ப பலமாக இருக்கிறதுனால தாராளமாக இந்த காலகட்டத்தில் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சரி, இந்த பிப்ரவரி மாத கிரக அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்திற்குரிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக ஒரு பதவிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். ஒரு 10 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஊருக்குள்ளேயோ அல்லது வெளியிலையோ கூட ஏதாவது சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஒரு தனி நபராக ஒரு விஐபியாக அந்த இடத்துல கலந்துக்குவீங்க. அது வந்து மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா அமையும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பிப்ரவரி 23ஆம் தேதி வரை செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்கிறார். ஏன்னா 3ஆம் இடத்துல உபய ஜெயஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ராப்பகல் பார்க்காம உழைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரர் வழியில் கூட நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுக்கு இளைய சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா நிறைய உதவிகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுலாம் எழுதினீங்களா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது.
பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை சூரியன் பலமாக இருக்கிறார். ஏன்னா 3ஆம் வீட்டில் செஞ்சரிப்பதனால அரசாங்கம் மூலிமா ஒரு சில விஷயங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் அரசியல்வாதியாகக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசியாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய அரசாங்க ஊழியர்கள்லாம் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் ஹெல்ப் கேட்டு வருவாங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உதவியை நாடுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருடக்கோள் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ரொம்ப பலமாக இருக்கிறார். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அதே மாதிரி கோவில் திருவிழா இந்த மாதிரி விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். கோவில் தலங்களுக்கெல்லாம் நன்கொடை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டு கோயில்களுக்கு ஏதாவது நன்கொடை தந்தீங்கன்னா கூட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது தரத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் அடுத்த லெவலுக்கு போக போகிறீங்க. குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, தொழில் ரீதியாக நல்ல ஒரு செழிப்போடு இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. புதன் 4ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறார். சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார். எல்லா விஷயத்திலையும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இந்த ரெண்டும் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். சுறுசுறுப்போடு இருக்கணும், அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்படணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க, அறிவுபூர்வமாகவும் யோசிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய தாயார் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது நல்லது. ஏன்னா 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு மனக்கசப்பு, பிரச்சனை, வாக்குவாதம் இந்த மாதிரி ஏதாவது வரும். அவங்க மூலிமா ஏதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புது வீடு, வண்டி வாகனம் வாங்கும்போது அந்த பத்திரப்பதிவுலாம் செய்யும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால புத்திர வழி உறவுகளால் சின்ன சின்ன சங்கடங்களும் நஷ்டங்களும் தொல்லைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகள் மூலிமா அல்லது அவங்களுடைய நண்பர்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நேரம் தவறி உணவு உண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக மன அழுத்தம், இரத்த சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்தில், தொழிலில் இந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு வேகம் பிடிக்கும். புதிய முதலீடுலாம் செய்வீங்க. நல்ல வருமானம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதி சம்பந்தமான விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. பிப்ரவரி மாதம் 26, 27, 28ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதில் ஈடுபட வேண்டாம். புதுசாக ஒரு நிலமோ ஒரு வண்டி வாகனமோ வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் வாங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் திங்கட்கிழமை தோறும் சோமவார விரதம் இருந்துட்டு வாங்க. சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு மிகச்சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோட இதோடையும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.